ஹலோங்க. 2026 எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? எல்லாருக்குமே ஒரு புது புது ஐடியாஸ், புது தாட்ஸ், இப்படி சம்பாதிக்கலாம் என்னென்னமோ என் மைண்டில் இருக்கும். இப்போது நான் புதுசாக இந்த ஐடியாவை இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பேசிக்காக நிறைய பேர் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கும். எப்படி பண்ணுறது, எங்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண நான் மேலே வரட்டும் அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கிறதுல இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு டே 1 இன்னிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆஸ் அ நியூ கிரியேட்டராக, ஆஸ் அ நியூ கண்டென்ட் கிரியேட்டராக ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். எங்கேருந்து வீடியோ எடுக்கணும், எப்படி க்ரியேட் பண்ணணும், சேனல் எப்படி ஓப்பன் பண்ணணும், இன்ஸ்டா ஐடி எப்படி ஓப்பன் பண்ணணும், உங்கள் வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், எல்லாம் A to Z நான் சொல்கிறேன். அதுக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தேவைன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு ஸ்கில் தேவை. இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இருக்கும், என்னோட கண்டென்ட் க்ரியேஷன் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை எனக்கு இந்த ஸ்கில் தெரியும், இல்லை நான் ஒரு vlog பண்ணுறேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஐடியாஸ் இருக்கும். அந்த ஐடியா தான் உங்களோட ஸ்கில். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கில்லே தெரியலனாலும் ஒரு ஸ்கில் கற்றுக்கோங்க. 2026 வந்துடுச்சு, இன்னமும் நம்மளுக்கு ஒரு ஸ்கில் தெரியல, எப்படி பண்ண போகிறோம் எதுவுமே இல்லைனாலும் உங்களால் வேஸ்ட். ஒரு ஸ்கில் கற்றுக்கோங்க. ஒரு ஸ்கில்லுக்கு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 1 month ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்கில் நல்லா கற்றுக்கோங்க. அந்த ஸ்கில்லால் எப்படி மணி க்ரோ பண்ணுறதுன்னு யோசிங்க. நான் உங்களுக்கு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கிறேன், எப்படி நம்ம ஒரு சேனலை ஸ்க்ராட்ச்லேருந்து ஓப்பன் பண்ணுறது, எப்படி வியூஸ் எடுத்துன்னு வருதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கூகுளில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான ஒரு நேம், யூசர் நேம் போட போகிறோம். பட் யூஸ்வலாக நம்மளுக்கு என்னன்னா, நம்மளுக்கு அந்த நேம் தெரியாது. ஸோ ChatGPT கிட்ட நீங்கள் ஜஸ்ட் கிவ் மீ அ நேம்ஸ் ஃபார் ஐடியா, இதுதான் என்னோட கான்செப்ட், இதுதான் என்னோட சேனல் பற்றி, என்னோட சேனல் எது பற்றி, பிளாக்ஸா அப்படின்னு நீங்கள் அதுக்கு மென்ஷன் பண்ணிங்கன்னா செட் ஆஃப் நேம்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ எனக்கு இந்த நேம்ஸ்லேருந்து எனக்கு எந்த நேம் வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே எனக்கு நிறைய நேம் இருக்கு, ஃப்ரீலான்சிங், பிஸ்னஸ், அது சஜஷன்ஸ் தரும். உங்களுக்கு அதுலேருந்து பிடிச்சிருந்தா போடுங்க. இல்லை எனக்கு என்னோட ஓன் நேம் தெரியும், எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த நேம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ நீங்க ஜஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அந்த நேம் இப்போ நம்ம இங்க கூகுள் அக்கௌண்ட் கிரியேஷன்ல போட போறோம். ஸோ பேஸ் ஸ்டெப் சேனல் கிரியேஷன். அந்த சேனல் கிரியேஷன் நம்ம கரெக்டாக இங்கே பண்ணிட்ட பிறக்கும் ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அதுக்கப்புறம் எப்படி பண்ண போறோம் நான் சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் இங்க நம்மளுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், டேட் ஆஃப் பர்த் கேட்கும். நீங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டால் கூட போதுமானது. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது இங்கே நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கிற இமெயில் அட்ரஸ் ஆப்ஷன்ஸ் காமிக்குது. இதுலேருந்து நம்ம கிரியேட் ஆர் ஓன் இமெயில் ஐடின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளோட என்ன சேனல் பேரோ, உங்களுக்கு என்ன மாதிரி இமெயில் ஐடி வேணுமோ அதை கொடுங்க பேஸ்ட் ஆன் சேனல் நேம். ஸோ இப்போ ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்கணும். உங்க பாஸ்வேர்டு யூஸ்வலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக கொடுங்க. ரொம்ப ஈஸியாக 1 2 3 4 ஃபோன் நம்பர் அப்படியெல்லாம் கொடுக்கறத விட்டுட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் நேம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா யாரும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிட்டு ஃபோன்லேருந்து லாகின் பண்ணிக்கோங்க. ரிகவரி மெயில் ஐடிஸ் கேட்கும், தேவையில்ல, நம்ம அது ஃபர்தராக ஒரு லெவலுக்கு அப்புறம் அது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களோட அஃபிஷியலாக உங்களுக்குன்னு ஒரு இமெயில் ஐடி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இமெயில் ஐடி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஒரு பாப்அப் பேஜ் வர இமெயில் ஐடி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண போறோம். ஸோ கூகுள் போய் யூடியூப் ஸ்டுடியோ போனீங்கன்னா இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம சேனலோட நேம் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி அப்பியர் ஆகணும். ஹேண்டலர்னா என்னன்னா, இப்போ நம்ம பேசிக்கா ஒரு சின்ன நேம் போட்டாலே நம்ம பேர் தெரியுற, நம்ம சேனல் தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி அப்பியர் ஆகணும் நம்ம இப்போ இங்க சேஞ்சஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பேர் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இது முடிஞ்ச பிறகும் நம்மளோட சேனலுக்கான ஒரு லோகோவை ரெடி பண்ணி பேனரை ரெடி பண்ண போறோம். ஸோ இங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்ட பிறகு இப்போ நம்ம சேனலுக்கான லோகோ போட போறோம். லோகோ உள்ள போனீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல இங்க உங்களுக்கு கஸ்டமைசேஷன் கீழே உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, பேனர், லோகோ. இப்போ நம்ம லோகோ கிரியேட் பண்றதுக்கு சிம்பிளா ஜெமினை யூஸ் பண்ண போறோம். இப்போ இது 2026 உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏஐ டெக்னாலஜியோட இன்டிகிரேட் பண்ணி வேலை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வேலை ஈஸியா முடியும். ஸோ பேசிக்கா நான் ஜெமினை கிட்ட போறேன். இப்போ யூஸ் பண்ணி நானோ பனானா டெக்னாலஜி அது யூஸ் பண்ணி நான் அதுகிட்ட சொல்ல போறேன் இந்த மாதிரி சேனல். ஸோ இப்போ எனக்கு அந்த ப்ராம்ப்ட் தெரியாது. ஸோ அந்த ப்ராம்ப்ட் ஆக்சுவலி ப்ராம்ப்ட் ஒரு நல்ல ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அவுட்புட் அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடு. எதுக்கு, இது என்னோட லோகோ கிரியேட் பண்ண ஜெமினாயில இந்த மாதிரி எனக்கு ஒரு லோகோ கிரியேட் பண்ணணும், அதுக்கானது எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுன்னு கேட்குறேன். அது என்ன பண்ணுது, இப்போ எனக்கு உட்காந்துட்டு அதுக்கு இப்போ நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு ஒரு செப்பரேட் டாபிக்கே இருக்கு. அதை பத்தி நம்மளோட இந்த சேனல்லே நம்ம போஸ்ட் பண்ணலாம், எது இந்த டெக் சேனல்லே. உங்களுக்கு அதோட வீடியோ வேணும்னா மறக்காம கீழே
ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கான வீடியோ கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ நான் ஒன்ஸ் இங்க வந்து நான் சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடு அண்ட் காப்பி பேஸ்ட் பண்ணேன்னா ஸோ எனக்கு ஜெமினி ஜென்ரேட் பண்ணும். ஸோ இதை நீங்க ஜஸ்ட் ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு சுலபமா முடிஞ்சிடும். பேசிக்கா இப்போ நீங்க இதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க இந்த காப்பி பேஸ்ட் வந்துட்டு அது கொடுத்துருக்கிறது எக்ஸாக்ட் காப்பி பண்ணி நம்ம வந்து ஜெமினாயில இதை பேஸ்ட் பண்ண போறோம். ஜெமினாயில இப்போ நம்ம இதை பேஸ்ட் பண்ண போய்க்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறோம், என்ன அது கொடுத்த ப்ராம்ப்ட் கரெக்டா இருக்கா, அப்படி நம்மளுக்கு வேண்டிய மாதிரி இருக்கா நம்ம படிச்சுக்கலாம். இப்போ நீங்க அது முடிஞ்ச பிறகும் ஓகேன்னு நீங்க அதை சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நானோ பனானா டெக்னாலஜி, ஜெமினாயில இருக்கிற நானோ பனானா டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இமேஜ் ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு அந்த இமேஜ்ல எதனா பிடிக்கலன்னா ஜஸ்ட் சின்ன சின்ன வேர்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ரெடி பண்ணும். இப்போ எனக்கு இந்த கலர் பிடிக்கல, சேஞ்ச் கலர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது டேரக்டா சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு வைப்ரண்ட் கலர் அந்த மாதிரி வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு லோகோ வந்துச்சு, இந்த லோகோ எனக்கு ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் இந்த லோகோ டவுன்லோட் பண்றேன், என்னோட சிஸ்டம்ல நான் அதை சேவ் பண்றேன். இப்போ நம்ம திரும்ப நம்ம யூடியூப் ஸ்டுடியோ போகலாம். யூடியூப் ஸ்டுடியோல இப்போ அது டவுன்லோட் ஆன பிறகு யூடியூப் ஸ்டுடியோக்கு போறோம். யூடியூப் ஸ்டுடியோல அங்க பாத்தீங்கன்னா அங்க லோகோ ஆப்ஷன் இருக்கு. அப்லோட் கொடுத்துட்டு நம்மளோட லோகோ இப்போ ஜென்ரேட் பண்ணோம் இல்லைங்களா, அதை நம்ம தூக்கி அங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதுக்கு கரெக்டான ரீசைஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இது பாருங்க அந்த ஜெமினை அங்க அதோட வாட்டர் மார்க், ஸோ அது ரீசைஸ் பண்ணிட்டு நான் அதை அப்லோட் பண்றேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம அதுக்கு வந்து ஒரு பேனர் அப்லோட் பண்ண போறோம். ஸோ இப்போ பேனருக்கு வந்து திரும்ப நீங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஒன்னு ஜெமினாயில பண்ணலாம், இல்ல அப்படின்னா கேன்வாக்கு போங்க. கேன்வால உங்களுக்கு ரொம்ப கலெக்ஷன் டைப்ஸ் ஆஃப் பேனர்ஸ் இருக்கும், அதுல இருந்து நீங்க ஒன்னு சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்க பேனரோட ரெசல்யூஷன் பார்த்துட்டு இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ இங்க திரும்ப நம்ம அங்க போயிட்டு நம்ம இங்க வந்து கொடுக்க போறோம் யூடியூப் பேனர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம இங்க கொடுத்தோம்னா நம்மளுக்கு இங்க வந்து யூடியூப் பேனர் நீங்க கொடுத்த பிறகும் ஒரு 20 to 40 ஒரு n நம்பர் ஆஃப் பேனர்ஸ் வரும். ஆக்சுவலி சொல்ல போனா n நம்பர் ஆஃப் பேனர்ஸ். அந்த பேனர்ஸ்ல இருந்து உங்களுக்கு எந்த பேனர் பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணலாம். பேசிக்கலி பேனர்னா இப்போ நீங்க ஒரு சேனல் உள்ள போறீங்கன்னா உங்களுக்கு மேல வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி காமிக்கும். உங்க சேனல் எது பத்தின ஒரு இமேஜ் மூலியமா குறிப்பிடுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல் இல்ல நீங்களா கூட இது ஓனா கிரியேட் பண்ணலாம். நம்மளோட ஃபர்தர் வீடியோஸ்ல அது எப்படி நம்ம ஓனா கிரியேட் பண்றதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இங்க நம்ம வந்து லாகின் பண்ணணும். ஸோ நம்மளோட சேனல் ஐடியில இருந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம இதை லாகின் பண்ண பிறகு நம்ம வந்து அந்த பேனரை கஸ்டமைஸ் பண்ணலாம். கஸ்டமைஸ்னா நம்மளுக்கு வேண்டியன்ற மாதிரி ரெடி பண்ணலாம். இப்போ அந்த இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் சேஞ்ச் பண்ண போறேன். என்ன என்னோட லோகோவை போட போறேன் அந்த இடத்துல. ஸோ இதுக்கு வந்து நான் அப்லோட் ஆப்ஷன் கொடுத்துட்டு அப்லோட ஃபைல் கொடுத்தேன்னா என்னோட சிஸ்டம்ல இருக்கிற ஃபைல் காமிக்கும். அங்க நான் லோகோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு இங்க லோகோ வந்து ஒன்ஸ் இந்த வெப்சைட்குள்ள அப்லோட் ஆகும். ஒன்ஸ் எனக்கு இந்த வெப்சைட்குள்ள அப்லோட் ஆன பிறகு அதை நான் ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி ரீசைஸ் பண்ணி அந்த ஒரு இடத்துல ஃபிட் பண்ணனா அது ஆட்டோமேட்டிக்கா ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு பிறகும் நம்மளோட சேனல் நேம் அதை தான் நான் இப்போ அங்க சேஞ்ச் பண்ண போறேன். அங்க இருக்கிற அந்த நேம் எடுத்துட்டு நம்ம சேனல் நேம் அங்க நம்ம போட போறோம். என்ன நம்ம சேனல் நேம் ஸ்ரீ டெக் ஃப்ளோ. ஸோ ஸ்ரீ டெக் ஃப்ளோன்றது சேனல் நேம் இப்போ நம்ம அங்க ஸ்பெசிஃபை பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்மளோட சேனல் எது பத்தி அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பேசிக்கா நம்ம என்ன பண்ண போறோம், டெக் ரிலேட்டடா பண்ண போறதுக்காக தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணிருக்கோம். ஸோ டெக் சேனல் அப்படின்னு சொல்லி நான் இப்போ அங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ ஒன்ஸ் நம்ம அங்க டெக் சேனல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ண பிறகும் இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் அந்த ஃபைல் திரும்ப நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோல அப்லோட் பண்ண போறோம். ஸோ இப்போ என்னோட பேனர் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனோடனே நான் இப்போ இதை டவுன்லோட் பண்றேன். ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அங்க டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிஎன்ஜி என்ன ஃபார்மேட் வேணும்னு கேட்கும். நம்மளுக்கு பிஎன்ஜியே போதும். ஸோ பிஎன்ஜில நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அது டவுன்லோட் ஆனது என்னோட சிஸ்டம்ல நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அது என்னோட சிஸ்டம்ல சேவ் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபைல் நான் சேவ் ஆன பிறகு யூடியூப் ஸ்டுடியோக்கு நம்ம யூடியூப் ஸ்டுடியோக்கு திரும்ப போறேன். இப்போ நம்ம யூடியூப் ஸ்டுடியோ போய் அங்க அப்லோடுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நம்ம பேனர் அங்க இருக்கு அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தோம்னா அது அப்லோட் ஆயிடும். ஓகேங்களா, இது எதுனா நீங்க ரீசைஸ் பண்ணணும்னா தாராளமா பண்ணலாம். நம்ம இப்போ இது நான் ரீசைஸ் இங்க பாருங்க, இப்போ நான் இதை ரீசைஸ் பண்றேன். ஆனா வந்துட்டு எனக்கு என்ன ப்ராப்ளம்னா அந்த கேப் வரும். ஸோ நான் அது ரெகுலர் சைஸ்லயே வச்சுக்கலாம், எனக்கு எங்கேயோ வாட்டர் மார்க் இல்லை. ஸோ நோ ப்ராப்ளம். ஒன்ஸ் ஆனது ஆன பிறகும் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா மெயில் ஐடி கான்டாக்ட் இன்ஃபோ. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு சேனலுக்கு. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ உங்களுக்கு யாருன்னா கொலாபரேட் பண்றாங்க இல்ல எதனா ஒரு சேனல்ஸ் உங்கள்கிட்ட பேசுறாங்கன்னா இந்த மெயில் ஐடி மூலியமா உங்களுக்கு சேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளோட அஃபிஷியல் மெயில் ஐடி, அதாவது நம்ம சேனலோட மெயில் ஐடி இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்றோம். என்ன நம்மளோட மெயில் ஐடியோ அதை இங்க நம்ம போட்டுட்டு
நம்ம நெக்ஸ்ட் இப்போதைக்கு இதை பப்ளிஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்தரா நம்ம சேனலோட இம்ப்ரூவைசேஷன் அப்போ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எப்படி அது எப்படி ஆட் பண்றதுன்னு எல்லாமே நான் சொல்லித்தரேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ அது பப்ளிஷ் ஆச்சுன்னு உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வரணும். அந்த மெசேஜ் இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு அந்த பாப்அப் மெசேஜும் வந்துச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்க போறோம்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு யூடியூப் அக்கௌண்ட் முக்கியமோ அதே அளவுக்கு உங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான். இன்ஸ்டாகிராம்ல இருந்து உங்களுக்கு பேமெண்ட் வருமே வராது, எனக்கு வியூஸ் மேல பேமெண்ட் வராது அப்படின்னு நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலியமா உங்களோட சேனல் ஃபேமஸ் ஆகலாம். உங்களுக்கு மேபி ப்ரமோஷன்ஸ் வரலாம். ப்ரமோஷன்ஸ் மூலியமா நீங்க ஏர்னும் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நம்ம சேனல் பேர்லயே கிரியேட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட சேனலோட மெயில் ஐடி போட்டுட்டு இதுக்காக நம்ம ஒரு புது பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றோம். என்ன பாஸ்வேர்டு வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களோட அக்கௌண்ட் யாரும் ஹேக் பண்ண முடியாத மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் இங்க ஒரு பேர் கேக்குது. நம்ம பேரை போட்டுக்கலாம். இல்ல வேணாம்னா சேனலோட பேரை ஜஸ்ட் ஷார்ட் பண்ணி ஸ்ரீ டெக் அப்படின்னு போட்டுட்டு சைன் அப் கொடுக்குறேன். ஒன்ஸ் நான் சைன் அப் கொடுத்தோன்னே எனக்கு மறுபடியும் எங்க டேட் ஆஃப் பர்த் கேக்குது. நான் இங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா மட்டும்தான் அது என்ன ஃபர்தர் ஸ்டெப்புக்கு கூப்பிட்டுன்னு போகும். ஸோ டேட் ஆஃப் பர்த்னா இப்போ இருக்கிற டேட் ஆஃப் பர்த்ல நம்ம ஒன்ஸ் மெயில் ஐடிக்கு என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோமே அதே கூட கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நம்மள நெக்ஸ்ட் இது கூப்பிட்டுன்னு போற மாதிரி இருக்கும். ஸோ திரும்பவும் நான் இங்க வந்துட்டு நவம்பர், அதுக்கப்புறம் இங்க டேட் வந்து 3, அதுக்கப்புறமா இங்க இயர் வந்து 2006 போடலாம். ஐயோ 2008 போட்டேன். ஸோ நான் மறுபடியும் மாத்தி 2006 அப்படின்னு போடுறேன். ஏன்னா இதுதான் நான் இமெயிலுக்கு கொடுத்தேன். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டெப் முடிஞ்சோடனே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் நம்மளோட மெயில் ஐடிக்கு போகும். மெயில் ஐடி ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்க வந்து வந்திருக்கு நம்மளோட ஓடிபி. அந்த ஓடிபியை நான் இங்க வந்து போடுறேன். அந்த ஓடிபி உங்களோட மெயில் இது வந்து உங்களோட அக்கௌண்ட் தான் அப்படின்னு அது ஒரு வெரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் அந்த ஓடிபி. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். வெயிட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் டைம் ஆன பிறகு திரும்ப நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுது இந்த இடத்துல பாத்தீங்களா @ஸ்ரீ டெக் ஃப்ளோன்னு வந்திருக்கு. ஸோ இங்க வந்து நம்மளோட லோகோ ஆட் பண்ணிடலாம் திரும்பவும். ஸோ தட் அது நம்மளோட சேனல் தான் நம்மளுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ நம்மளோட லோகோ இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிட்ட பிறகும் டன் கொடுக்கலாம். அது கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம டன் கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட சேனல் ஆயிடுச்சு. இது அதே டைம்ல நம்மளோட அக்கௌண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரொஃபைலுக்கு போயிட்டு எடிட் ப்ரொஃபைல கிளிக் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம பயோ கொடுக்கணும். ஸோ ஒரு பயோனா என்ன? நம்மளோட அக்கௌண்ட் எது பத்தினது கரெக்ட்டுங்களா? இந்த பயோவை நம்ம கொடுக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளோட சேனலோட ஐடியாஸ் வேணும். இப்போ யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். இந்த டைம்ல நம்ம ஏன் யூஸ் பண்ணலாம்? ஜஸ்ட் உங்களோட ChatGPT ஓபன் பண்ணி கிவ் மீ பயோ ஃபார் மை இன்ஸ்டா அக்கவுண்ட். ஓகேங்களா? இன்ஸ்டா அக்கவுண்ட் எது பத்திது? டெக் ரிலேட்டட். ஸோ அதே டெக் ரிலேட்டட் தான். என்னோட சேனலுக்காக தான் இதை பண்றதுனால ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி டெக் ரிலேட்டட் நம்ம ChatGPT கொடுத்தோம்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கின்னு நம்மளுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டா ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி இப்போ என்னோட ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் நான் இந்த இடத்துல வந்து அபவுட் டெக் ரிலேட்டட். ஏன்னா நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா? உங்களோட அக்கவுண்ட் ஆர் இன்ஸ்டாகிராம் எது பத்தினதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அது பேஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ எனக்கு vlog அப்படின்னா நான் vlog கொடுக்கலாம். இல்ல எனது வந்து குக்கிங் அப்படின்னா நீங்க குக்கிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆஃப் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். ஃப்ரெண்ட்லி வே, ப்ரொஃபஷனல் வே அந்த மாதிரி கொடுக்கும். ஆர் சிம்பிள் அண்ட் கிளியர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. நான் இந்த இடத்துல ஜஸ்ட் சிம்பிள் அண்ட் கிளியர்னு இருக்கிற ஒரு ஆப்ஷன் பயோவை நான் சூஸ் பண்ண போறேன். ஜஸ்ட் நான் அதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட ChatGPT அக்கௌண்ட்ல இருந்து நான் காப்பி பண்ணிட்டு அதை வந்து நான் எடுத்துன்னு வந்து திரும்பவும் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பயோல நான் அதை பேஸ்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம் அதை. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. உங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட்ல கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அங்க ஜெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மேல்னு கொடுத்துக்கோங்க. நீங்க ஃபீமேல்னா ஃபீமேல் இல்ல ப்ரிஃபர் நாட் டு சே கூட கொடுத்து விட்டுறலாம். அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு உங்களோடது முடிஞ்ச பிறகு இங்க திரும்ப நீங்க ஹோமுக்கு வந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக் திங்ஸ் கேட்கும். அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ரிமூவ் பண்ணிட்டு அதை ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிருக்கலாம். இதோட நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சேனல் லுக் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட வேலை யூடியூப்ல வீடியோ போடுறது மட்டும்தான். ஸோ யூடியூப்ல வீடியோ போடுவோம். நம்ம எப்படி நெக்ஸ்ட்னு உங்களுக்கு நான் ஃபர்தரா என்னோட இதுல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.